ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். உங்கள் ஏஸ் கேஸ். இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஊரில் வேறு லெவலில் பிளாக் பஸ்டரான பெஸ்ட்டு தமிழ் மூவிஸ் எல்லாம் ஆன்டிக் பீஸு, ஒரு ஃபேவரட் ஜெம் கலெக்ஷனாக நமக்கு வந்து வச்சுட்டு இருந்திருக்கக்கூடிய நல்ல நல்ல படங்கள் எல்லாத்தையும் ரீமேக் பண்ணுறன்ற பேரில் பெங்காலி இண்டஸ்ட்ரி கொலை பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி தமிழ் சினிமாவிலேருந்து பொறுக்கி எடுக்கப்பட்ட தங்கங்களை கொலை பண்ண அந்த கொடூர படங்கள்லாம் என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப கலாய்க்கிறேனேன்னு சொல்லிட்டு தப்பாக நினைக்காதீங்க. பட் இருந்தாலும் பெங்காலி இண்டஸ்ட்ரி வந்து அந்த டைமில் கொடிகட்டி ஒரு இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். லைக் 90s 50s 60sலாம் அந்த டைம்ல அவ்வளோ சூப்பரான டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருந்தது. ஸோ அந்த டைம்ல இந்தியாவை பொறுத்தவரையும் ஒரு பெஸ்ட் இண்டஸ்ட்ரியா இருந்தாங்க. நிறைய ஆர்ட் ஃபிலிம்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொடிகட்டி பறந்த காலம் அது. ஆனால் இப்போ அந்த மாதிரி கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ லிட்டரலி ஒரு பேட் கண்டிஷன்ல தான் இருக்கு. அதுக்கு இன்னொரு காரணம் இது மாதிரியான ரீமேக்ஸும் கூட. அவங்களோட அந்த ஒரு பியூர் எசன்ஸே மறந்து இந்த மாதிரி போயிட்டாங்கன்ற காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு செட் பேக்ல இருக்கு. இருந்தாலும் அவங்க கொலை பண்ணி வச்ச அந்த கொடூர சம்பவங்கள் என்னன்றதை நம்ம பார்ப்போம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்ல 8ஆவதா இருக்கிறது தேவா. இந்த ஒரு படம் தல அஜித் நடிச்சு ஒன் ஆஃப் த பிளாக் பஸ்டர் ஃபிலிமான தீனாவோட ரீமேக் தான் இந்த படம். பெங்காலியில வந்து பாத்தீங்கன்னா அது பயங்கர பிளாக் பஸ்டர், சூப்பர் ஹிட் எல்லாம் ஓகே தான். பட் நம்ம வந்து ஆக்சுவல் ஒரிஜினல் சீக்வன்சஸ்லாம் பார்த்துட்டு பெங்காலி வெர்ஷனை பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு கேட்க தோணுது. அதுவும் தல அஜித் மாதிரியான ஒரு பயங்கர ஆரா ஸ்கிரீன்ல கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்டர், அவ்வளோ மாசான படம் அஜித் சாரோட படத்துல. அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு சீக்வன்சஸ்லாம் மாசு பண்றன்ற பேர்ல லூசுத்தனமா தமாசா எடுத்து வச்சிருப்பானுங்க. ஹீரோவும் பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்பையா இருப்பான். என்னடா இது, எப்படிப்பட்ட சீனி, யார் நடிச்ச படம் தெரியுமா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய ஒரு தமிழ் ஆடியன்ஸ் கண்டிப்பா கடுப்பா இருக்கும். லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது சோட்ரு. ஸோ இந்த ஒரு படம் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகி ஒரு ஆல் டைம் இண்டஸ்ட்ரியல் பிளாக் பஸ்டர் ஃபிலிமான சிங்கம் படத்தோட ரீமேக் தான் இந்த ஒரு படம். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், சிங்கம் வந்து ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ஹிட் ஃபிலிம்னு சொல்லலாம். அந்த ஒரு வருஷத்தில் சூர்யா சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பேர் வந்தது. ஹரி சாருக்கும் அந்த டைமில் வந்து ஒரு பீக்குக்கு போகிறதுக்கு ஒரு கமர்ஷியல் ஹிட்டாக இந்த ஒரு படம் வேற லெவலில் அவரோட கெரியரை எலிவேட் பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே முக்கியமான ஒரு படம் தான் சிங்கம். இந்த ஒரு படத்தை பெங்காலியில் ரீமேக் பண்ணாங்க. இதுவுமே வந்து ஆவரேஜான ஒரு ஹிட் தான். இருந்தாலும் சிங்கம் படம் வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய லைக் ஹரி சார் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வியலை சேர்ந்து அவங்களோட மொழி எல்லாத்தையும் ஈஸியா அப்சர்வ் பண்ற மாதிரி அவரோட ஒவ்வொரு படங்களும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு படம். ஸோ நம்ம ஊரை சார்ந்து அதுல நிறைய விஷயங்களும் இருக்கும். அது எப்படி ஸ்கிரீன் பிளே பண்ணணும், அது எப்படி மாத்தணும்னு கூட தெரியாம அதை அப்படியே எடுத்து வைக்கிறன்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா மொக்க பண்ணி வச்சிருப்பாங்க. லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது கனாமாச்சி. ஸோ இந்த படம் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமான கோ படத்தோட ரீமேக் தான். ஒரு பெஸ்ட் பொலிட்டிக்கல் த்ரில்லர் ஃபிலிம்னு சொல்லுவேன். ஏன்னா கேவி ஆனந்த் சாரோட அந்த ஒரு கிளாசிக் செலெக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோக்கு எப்பயுமே ஒரு தனி இடமே இருக்கு. நாட் ஓன்லி ஃபன்னி, ப்ராப்பர் பொலிட்டிக்கல் த்ரில்லர்னு சொல்லலாம். தமிழ்நாட்டோட அரசியலை எந்த அளவு அவர் வந்து உள்வாங்கி இதுதான் அரசியல், இப்படிதான் பண்ணி ஜெயிச்சிட்டு இருக்காங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா டேரிங்கா பல விஷயங்களும் சூப்பர்பா எடுத்து காமிச்சிருப்பாரு கேவி ஆனந்த் சார். அப்படி பார்க்கும்போது ஒரு ஆடியன்ஸா இது நம்ம ஊர்ல நடந்த அரசியல், நம்ம ஊரை சார்ந்த ஒரு அரசியல், நம்ம ஊருக்குள்ள இது என்னெல்லாம் நடக்குதோ அதை வச்சு அழகா வந்து பண்ணியிருப்பாங்க, அதை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இது அப்படியே ரீமேக் பண்ணி பெங்காலியில போகுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க ஊர்ல வேற மாதிரி அரசியல் நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒருவேளை அந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மேபி அவங்க அடாப்ட் பண்ணிட்டு அவங்க ஊருக்கு சேர்த்த மாதிரி அதை வந்து கொஞ்சம் மாத்தி இருக்கலாம். பட் அதெல்லாம் பண்ணாம அவங்க எடுத்து கொடுத்தாங்கன்றனால அவங்க ஆடியன்ஸ்க்கு அவ்வளோ ரீச் ஆகாம போய் ஆவரேஜான ஒரு ஃபிலிமா இது மாறிடுச்சு. இருந்தாலும் கோ லெவலுக்கு வந்து இவங்களால வந்து எலிவேட் பண்ண முடியல அந்த ஒரு படத்தை. அதுதான் உண்மை. லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது சுல்தான் த சேவியர். இந்த ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா தல அஜித் குமாரோட வேதாள படத்தோட ரீமேக் தான். ஆக்சுவலா பெங்காலி ரீமேக்ஸ்ல மோஸ்ட்லி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஜீத்னு சொல்லக்கூடிய ஆக்டர் தான் இருப்பாரு. ஸோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மோஸ்ட்லி நிறைய ரீமேக்ஸ் பண்ணி நம்ம எல்லாருமே கொலை பண்ணிட்டு இருக்காரு. ஆள் என்னமோ பாக்குறதுக்கு கலரா அப்படியே மகேஷ் பாபு மாதிரி தான் இருக்காரு. பட் இவர் பண்ற வேலையெல்லாம் ரொம்ப கொடுங்க. இது மட்டும் இல்லாம இவர் பெங்காலி சூப்பர் ஸ்டார் வேற, ஒரு ப்ரொடியூசரும் கூட. இவர் படம் எடுக்கிறதெல்லாம் அவரே தான் ப்ரொடியூஸும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மோஸ்ட்லி நிறைய ஆவரேஜஸ் இருந்தாலும் நிறைய பிளாக் பஸ்டர் ஹிட்டும் வச்சிருக்காரு எல்லா ரீமேக்ஸ்லயும். ஒரு தமிழ் ஆடியன்ஸா இந்த ஒரிஜினல் படத்தை பார்த்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. லைக் வேதாளத்துல அஜித் சாரோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? இது எடுத்து யூடியூப்ல மட்டும் போட்டு பாருங்க, கதறி கதறி சிரிப்பீங்க. ஹோல் ஃபிலிமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர குபீர் மொமெண்ட்னே சொல்லலாம். அஜித் சாருக்கு அது சூப்பரா இருக்கும். இவர் வந்து பண்றேன் அந்த ஒரு மாஸ் சீன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எலிவேட் பண்றேன்னு சொல்லிட்டு லூசுத்தனமா பண்ணிட்டு இருப்பாரு. அதெல்லாம் சம பண்ணுங்க. நீங்க வேணா யூடியூப்ல அந்த கிளிப்ஸ்லாம் எடுத்து போட்டு பாருங்க, விழுந்து விழுந்து சிரிப்பீங்க.
நாளாக தான் இருக்கிறது ஜோர். இந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒக்கடோ, அதாவது தெலுங்குல ஃபர்ஸ்ட் ஒக்கடோ படம், அதுக்கப்புறம் கில்லி படம். இந்த 2 படமும் தான் சூப்பரான ஒரு நல்ல ஹிட்டான ஒரு நல்ல பிளாக் பஸ்டரான படங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு கதையை சூப்பராக எடுத்து அதை வந்து மக்கள் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர கலெக்ஷனாக பண்ண ஒரு படம். இதை வந்து ரீமேக் பண்ணுறன்ற பேரில் பெங்காலியில் ஜோர் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. அங்கே அது வந்து ஓரளவு ஆவரேஜ் ஹிட் தான். ஆனால் அந்த ஒரு படத்தோட மொத்த கருவையும் போட்டு கலகலன்னு கலைச்சி வச்சிருப்பானுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, பிரகாஷ் ராஜ் சார் அடிச்சுட்டு விஜய் சார் வந்து த்ரிஷா மேம் வந்து ஜீப்ல கூட்டிட்டு போயிட்டு இருப்பார்ல, அந்த சீக்வன்சஸ்லாம் அவங்க கொலை பண்ணி வச்சிருப்பானுங்க. அவ்வளோ சீரியஸான ஒரு சுச்சுவேஷனு. இவர் என்னன்னா ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாரு ஜீப்லாம். வந்து உச்சகட்ட அநியாயங்க. லிட்டரலி அந்த படத்தை வந்து ட்ரோல் பண்ணி ஸ்பூஃப் பண்ணி வச்சிருக்க மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. இவனுக்கு ரீமேக் பண்ணல, நம்மள ஸ்பூஃப் பண்ணி நம்மள இரிட்டேட் பண்ணுன்னே பண்ணியிருக்கானுங்கன்ற மாதிரி அந்த படத்தை ரீமேக் பண்ணி வச்சிருப்பானுங்க. லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது விக்ரம் சிங்கா. இந்த ஒரு படம் சிறுத்தை படம் இருக்குல்ல, அதாவது இதோட ஒரிஜினல் படம் வந்து ராஜமௌலி சார் எடுத்த விக்ரம்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம். அது வந்து தெலுங்குல இருந்தது, ரவி தேஜா நடிச்சிருந்தாரு. அதோட ரீமேக் தான் சிறுத்தை. இதை வந்து பெங்காலில ரீமேக் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இந்த விக்ரம் சிங்கா. இந்த ஒரு படம் லிட்டரலி ஒரு கிரிஞ்சு மெட்டீரியல்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா நமக்கே தெரியும், அந்த சிறுத்தை படத்துல அந்த திருடன் கார்த்தி சாரோட ஆட்டிடியூட் கொஞ்சம் ஃபன்னியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நல்லாவே பண்ணியிருப்பாரு. ரொம்ப கிரிஞ்சுப்பா அப்படின்ற மாதிரி இல்லாம கார்த்தி சார் அதை சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அந்த போலீஸ் கேரக்டர் ரொம்பவே ரகடா ஒரு மாதிரி ஜென்டில்மேனா இருக்கக்கூடிய கேரக்டர், அதாவும் சூப்பரா பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு ஆட்டிடியூட் அது மாதிரி நக்கலா பண்றேன் அதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சிரிப்பு மூட்டுற மாதிரி இந்த ஹீரோ பண்ணி வச்சிருப்பாரு. பயங்கர கிரிஞ்சா இருக்குங்க இந்த ஒரு படமே. ஒரு ஹோல்சம் என்டர்டெய்னர் சொல்லலாம். ஆக்ஷன் சீன்ஸும் அந்த அளவு பெருசா இருக்காது, ரொம்ப பச்சையா தெரியும் ஆக்ஷன் சீன். நான் அடிக்கிறேன் வாங்கிக்க உடனே விழுந்துரு அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஈஸியா தெரியும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பெருசா இருக்காது. பயங்கர ஒரு ஃபன்னியான படமா இது இருந்திருக்கும். இருக்கிறதுலே சிறுத்தை வருஷன்ல இந்த ஒரு வருஷம் தான் விழுந்து விழுந்து சிரிக்கிற ஒரு வருஷனா இருந்திருக்கும். லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கிறது யோதா. ஸோ இந்த ஒரு படம் வந்து ராஜமௌலி சாரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமான மகதீரா படத்தோட ரீமேக் தான் இந்த படம். மகதீரா படம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அந்த டைம்ல பல இண்டஸ்ட்ரியில பல ஸ்டேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆகி ஒரு பயங்கர பிளாக் பஸ்டர் ஆச்சு. தமிழ்லயே பெரிய ஒரு ஹிட் ஆச்சுன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு படத்தை ரீமேக் பண்ற பேர்ல கிரிஞ்சு பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ விஎஃப்எக்ஸும் அடி வாங்கியிருக்கும். தென் அதே மாதிரி கேஸ்டிங்கும் அந்த அளவு பவர்ஃபுல்லான கேஸ்டிங்கா இருந்திருக்காது. லைக் ராம் சரண் சார் லெவலுக்கு அந்த ஹீரோ வந்து அந்த ஒரு பொட்டன்ஷியல் வந்து கேரி பண்ணல. அந்த ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு பவர்ஃபுல்லா கிடையாது. ஸோ இதன் காரணமே இது வந்து மகதீரா லெவலுக்கு நெருங்க முடியல. ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது கேம். இந்த ஒரு படம் தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாலே அந்த டைமில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிளாக் பஸ்டர் ஃபிலிம்னு சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய இந்த துப்பாக்கி படத்தோட ரீமேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம். துப்பாக்கி படத்தை ரீமேக் பண்ணுற பேரில் கொலை பண்ணி வச்சிருப்பானுங்க. இதுவும் வந்து ஜீட்டுன்னு சொல்லியிருந்தால பெங்காலி சூப்பர் ஸ்டார்ஸ், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துப்பாக்கி ரீமேக் பண்ணி வச்சிருப்பாரு. பயங்கர காமெடியாக இருக்குங்க. அந்த ஐஎம் வெயிட்டிங்ன்ற சீனு, எப்பா முடியலடா ஆள விட்றா அப்படின்ற மாதிரி தான் நடிச்சு வச்சிருப்பாரு. இன்ட்ரோடக்ஷன் சீன்ல அந்த மிலிட்ரி பேஸ்ல வந்து எல்லாருமே சண்டை போடுற மாதிரி அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல இருக்கும்ல, அங்க இருந்து ஆரம்பிக்குங்க அவரோட கிரிஞ்சு. நல்லா நடிப்பாருன்னு சொல்லவே முடியாதுங்க. ரொம்பவே கிரிஞ்சா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு நிறைய சீக்வன்சஸ். நடிச்சிருக்கக்கூடிய எல்லா ரீமேக் படங்களையும் நீங்க எடுத்து பாருங்களேன், எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமெச்சூர் ஆக்டிங்கா பாக்குற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் ஃபிலிம் கிட்ட கூட இவரால கொண்டு வர முடியல. ஆக்டிங், அந்த ஒரு படத்தோட ஸ்கிரீன் பிளே, ஸ்கிரீன் பிரசன்ஸ் எதையுமே வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பண்ண முடியல. அப்படி பார்க்கும்போது துப்பாக்கி எந்த அளவு ஒரு பெரிய படம், அதுல வந்து எவ்வளவு ஆக்ஷன்ஸ் இருக்கு, அது வந்து எந்த அளவு ஒரு பெரிய ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம், அதை வந்து பக்காவா அந்த மாதிரி நம்மளால எலிவேட் பண்ண முடியுமா அந்த சீக்வன்சஸ்லாம்ன்றது என்னன்னே தெரியாம ஹிட்டா அதை எடுத்து பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொலை பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு பெரிய கொடுமை என்னன்னா இந்த படம் அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாக் பஸ்டரும் கூட. சரியாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெங்காலி ரீமேக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் அண்ட் வீஸா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க, இது இதோட இன்னும் முடியல. இதுக்கு அடுத்து இன்னொன்று இருக்கு, சிங்களா ரீமேக். அதாவது ஸ்ரீலங்காவில் நம்ம தமிழ் படங்களை என்ன கொடுமைகள் கொடூரங்கள்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்றத இனி வரக்கூடிய வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ அந்த வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.